Hello explorers, welcome to our YouTube channel. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருங்குளம் வெங்கடாச்சலபதி கோவில் மற்றும் மலை அடிவாரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ குலசேகர நாயகி சமேத மார்த்தாண்டேஸ்வரர் திருக்கோவில், அதாவது கல்யாண நவக்கிரக ஸ்தலம். அமைவிடம்: இந்த கோவில் தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் கிராமத்தில் வகுளகிரி மலையில் தாமிரபரணி ஆற்றின் தெற்கரையில் உள்ளது. இது திருநெல்வேலியில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் திருச்செந்தூர் சாலையில் செய்திங்கநல்லூருக்கு அருகில் உள்ளது. கோவில் திறக்கும் நேரம் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஸ்தல தீர்த்தம் தாமிரபரணி ஆறு. ஸ்தல விருட்சம் உரங்கா புளிய மரம். இது மற்ற புளிய மரங்கள் போல இரவில் இலைகளை மூடாது. அது மட்டுமல்லாமல் இந்த புளிய மரத்தின் புளியம்பூ என்றுமே புளியங்காயாக மாறாது. கோவில் சிறப்பம்சங்கள்: இந்த கோவில் தென் திருப்பதிகளுள் ஒன்று ஆகும். திருப்பதியிலிருந்து பெருமாள் இங்கு வந்தமையால் இந்த கோவில் தென் திருப்பதி என்றும் அழைக்கப்படுகிறது. திருப்பதிக்கு போக முடியாத பக்தர்கள் தங்களது பிரார்த்தனைகளை இந்த வகுளகிரி பெருமாள் கோவிலில் நிறைவேற்றலாம் என்றும் கூறப்படுகிறது. இங்கு ஆதிசேஷனே வகுளகிரி மலையாக இருப்பதாக கூறப்படுகிறது. இங்கு மூலவர் பெருமாள் சந்தன கட்டைகளாக இருந்தாலும் பால் சந்தனம் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் செய்தும் இதுவரை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது அதிசயமாக கருதப்படுகிறது. இங்கு பெருமாளுக்கு நீராஞ்சனம் செய்து வழிபடுவது விசேஷமாக கருதப்படுகிறது. இங்கு கருட சேவை உற்சவத்தின் போது பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி மலையில் சுற்றி வருவது காண மிக அழகாக இருக்கும். வருடத்திற்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்று மட்டுமே பெருமாள் மலையிலிருந்து கீழே இறங்கி ஊருக்குள் வீதி வலம் வருவார். இங்குள்ள உரங்கா புளிய மரம் சிறப்பு பெற்றது ஆகும். இதில் உள்ள இலைகள் மாலை நேரமானாலும் மூடுவது இல்லை. அதுபோல இந்த மரத்தில் பூ பூத்தாலும் காய் காய்ப்பதில்லை என்பது சிறப்பம்சம் ஆகும். இந்த கோவிலில் உள்ள தீர்த்த கிணற்றில் உள்ள தண்ணீரும் எந்த காலத்திலும் வற்றுவதில்லை என்று கூறப்படுகிறது. இந்த கோவிலுக்கு வருபவர்கள் மலை அடிவாரத்தில் உள்ள மார்த்தாண்டேஸ்வரரை வழிபட்ட பின்னரே வகுளகிரி மேல் உள்ள பெருமாளை வழிபட வேண்டும் என்பது விதி. சன்னதிகள்: மலை அடிவாரத்தில் உள்ள மார்த்தாண்டேஸ்வரர், குலசேகர நாயகி தாயார், கல்யாண நவக்கிரகங்கள், அதாவது இங்கு நவக்கிரகங்கள் தம்பதி சகிதமாக அருளுகின்றன. இந்த மலையின் அடிவாரத்தில் உள்ள மார்த்தாண்டேஸ்வரர் மற்றும் தாயார் மற்றும் நவக்கிரகங்களை சேவித்து விட்டுதான் முன்பக்க படி வழியாக ஏறி சென்று வெங்கடாச்சலபதியை வணங்க வேண்டும். மலை மேல் உள்ள வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவில். மூலவர் வெங்கடாச்சலபதி பெருமாள். இங்கு மலை மீது உள்ள கோவிலின் கருவறையில் சுபகண்டனால் கொண்டு வரப்பட்ட 2 சந்தன கட்டைகளில் தான் பெருமாள் எழுந்தருளி காட்சியளிக்கிறார். சந்தன கட்டைகளுக்கு வஸ்திரம் அணிவித்து திருநாமம் சாத்தி பெருமாள் அலங்காரம் செய்யப்படுகிறது. உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள். இங்கு தனி கோவிலில் உற்சவர் பெருமாள் 4 கரங்களுள் மேல் 2 கரங்களில் சங்கு மற்றும் சக்கரம் ஏந்தியும் கீழ் 2 கரங்களில் அபய முத்திரை காட்டி கதாயுதம் தாங்கியும் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சகித ஸ்ரீனிவாச பெருமாளாக சேவை சாதித்து அருளுகிறார். கோவில் வரலாறு: முற்காலத்தில் சுபகண்டன் என்னும் அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தன். அவனுக்கு ஒரு முறை கண்டமாலை என்னும் கொடிய நோய் பீடித்தது. தனது அந்த கொடிய நோய் நீங்க அவன் பெருமாளை பல கோவில்கள் தோறும் சென்று வழிபட்டு வந்தான். அப்படி அவன் ஒரு முறை திருப்பதி சென்று வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்கி தன் நோய் தீர மனமுருக வேண்டி நின்றான். அவனது பக்திக்கு இறங்கிய திருப்பதி பெருமாள் அன்று இரவு சுபகண்டனின் கனவில் தோன்றி, எனக்கு சந்தன கட்டைகளால் தேர் ஒன்றை செய்வாயாக,
அப்படி செய்யும் போது அவற்றில் 2 சந்தன கட்டைகள் மிச்சமாக இருக்கும். அந்த சந்தன கட்டைகளை தெற்கே இருக்கும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் உள்ள வகுளகிரி மலையில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் உன் நோய் நீங்க பெறுவாய் என கூறி அருள் புரிந்தார். கனவில் இருந்து திடுக்கிட்டு எழுந்த மன்னன் சுபகண்டன் மறுநாளே திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளுக்கு சந்தன மரக்கட்டைகளை கொண்டு தேர் செய்ய தொடங்கினான். அவன் தேரை செய்து முடிக்கும் தருவாயில் அவனது கனவில் பெருமாள் கூறியவாறே 2 சந்தன கட்டைகள் மிச்சமாகின்றன. அந்த சந்தன கட்டைகளை எடுத்துக்கொண்டு தென்பாண்டி நாட்டை அடைந்த சுபகண்டன் அங்கே தாமிரபரணி ஆற்றின் கரையில் இருந்த வகுளகிரி பகுதியை கண்டறிந்து கனவில் பெருமாள் கூறியபடியே தான் கொண்டு வந்திருந்த சந்தன கட்டைகளை முறைப்படி பிரதிஷ்டை செய்து தாமிரபரணியில் மூழ்கி பெருமாளை வழிபட அவனது நோய் நீங்க பெற்றதாக இக்கோவில் வரலாறு கூறப்படுகிறது. சித்ராங்கதனுக்கு வயிற்று வலி நீக்கிய வரலாறு. முற்காலத்தில் பாஞ்சால நாட்டை சித்ராங்கதன் என்னும் அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு ஒருமுறை தீராத கடும் வயிற்று வலி ஏற்படுகிறது. தன் வயிற்று வலி தீர மிகப்பெரிய ராஜ வைத்தியம் எல்லாம் செய்தும் பலன் இல்லாமல் போனது. இந்த வலியை தாங்க முடியாமல் அவதியுற்ற மன்னன் மிகுந்த வேதனையில் இருந்தான். அப்போது ஒரு நாள் நாரத மகரிஷி மன்னனை சந்திக்க வருகிறார். அவரிடம் தன் வேதனையை கூறி வருந்துகிறான் சித்ராங்கதன். அதற்கு நாரதர், மன்னா, வருந்தாதே, உன் முன் ஜென்ம வினை பயனால்தான் நீ தற்போது அவதியுறுகிறாய் என்று கூறினார். சித்ராங்கதன் தான் முன் ஜென்மத்தில் செய்த வினை என்ன என்று கேட்க, அதற்கு நாரதர், நீ முன் ஜென்மத்தில் வேடர்கள் குலத்தின் தலைவனாக இருந்தபோது சேர்ந்திருந்த 2 மான்களை நீ வேட்டையாடும் பொருட்டு அம்பு எய்தாய். அந்த அம்பு ஆண் மானை கொன்றுவிட்டது. அந்த 2 மான்கள் உருவில் இருந்தவர்கள் தர்பியர் என்ற முனிவரும் அவரது மனைவியும் தான். அவர்கள் இருவருமே மான் உருவத்தில் சேர்ந்திருந்தனர். அடிப்பட்ட தர்பியர் சுய உருவெடுத்து உனக்கு சாபமிட்டு இறந்து போனார். அந்த சாபத்தின் விளைவே இந்த தீராத வயிற்று வலி ஆகும். இந்த வினை பயன் தீர ஒரு வழி உள்ளது என கூறுகிறார். சித்ராங்கதனும் அந்த வழியை கூறும்படி வேண்டிட நாரதரோ தென்பாண்டி நாட்டில் உள்ள வகுளகிரி கஷேத்திரத்திற்கு சென்று தாமிரபரணி ஆற்றில் நீராடி அங்கு உறையும் பெருமாளை வழிபட்டால் சுபகண்டனின் கண்டமாலை நோய் நீங்கியது போல உன் வயிற்று வலியும் நீங்கிவிடும் என்று கூறுகிறார். அதன்படியே சித்ராங்கதனும் இந்த வகுளகிரி கஷேத்திரத்தை அடைந்து தாமிரபரணியில் நீராடி வகுளகிரி பெருமாளை வணங்கிட தன் வயிற்று வலி நீங்க பெற்றதாக கூறப்படுகிறது. பெருமாளின் திருவிளையாடல். முற்காலத்தில் இந்த வகுளகிரி மலை கோவிலுக்கு செல்ல சிறந்த வசதிகள் கிடையாது. கரடுமுரடான பாறைகளின் வழியாகவே கோவிலை சென்றடைய வேண்டும். அந்த காலகட்டத்தில் இங்கு கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. கோவில் முன்பு நட வேண்டிய நிலைக்கல் ஒன்றை அம்பாசமுத்திரத்தில் இருந்து ஒரு கூலி தொழிலாளி தனது மாட்டு வண்டியில் ஏற்றியபடி வகுளகிரி மலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தான். பின்பு கோவில் நிர்வாகிகள் அந்த நிலைக்கல்லை மலை மீது உள்ள கோவிலுக்கு கொண்டு வரும்படி பணித்தார்கள். அதன்படி மிக அதிகமாக கூலி கேட்டு வாக்குவாதம் செய்தான். அவர்களும் கரடு முரடான மலைப்பாதையில் சிரமப்பட்டு கொண்டு வந்திருக்கிறானே என அதிக கூலி கொடுக்க நினைத்த போதிலும் அந்த வண்டிக்காரன் பேராசையால் அதையும் தாண்டி அதிக கூலி வேண்டும் என்று சண்டையிட்டான். வேறு வழி இல்லாமல் நிர்வாகத்தினரும் அவன் கேட்ட கூலியை கொடுக்க ஒப்புக்கொண்டு விட்டார்கள். பின்னர் அந்த நிலைக்கல்லை ஏற்றிக்கொண்டு மலை மீது ஏறி இங்குள்ள உறங்கா புலி மரத்தின் அருகில் வந்தபோது வண்டியின் சக்கரம் கலன்று விழ வண்டிக்காரனும் மாடுகளும் காயமின்றி பெருமாள் அருளால் தப்பித்து விடுகின்றனர். இதில் அதிசயம் என்ன என்றால் வண்டியின் அச்சாணியான வண்டிக்காரன் கோவில் நிர்வாகிகளிடம் சண்டையிட்ட மலை அடிவாரத்திலேயே கலன்று விழுந்துள்ளது. அவ்வளவு சுமையுடன் அச்சாணி இல்லாமலேயே வண்டியானது மலையில் ஏறியுள்ளது. இதனை கண்டு திகைத்த வண்டிக்காரன் பெருமாளின் அருளால்தான் நாம் பிழைத்தோம் என்று உணர்ந்து
கூலியே வேண்டாம் என கூறி அதனை தன் பங்காக கோவில் திருப்பணிக்கு செலவிடக் கூறி பெருமாளை வணங்கி சென்றதாக ஒரு நிகழ்வும் பெருமாளின் திருவிளையாடலாக கூறப்படுகிறது. மற்றும் ஒரு திருவிளையாடல். ஒரு சமயம் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலை காண நாரதர் வருகை தந்தார். ஆனால் அவரை அங்கே காணவில்லை. இங்கு சென்றிருக்கிறார் என்று நாரதர் தன்னுடைய ஞானக்கண் கொண்டு தேடினார். அப்போது திருமால் தாமிரபரணி நதிக்கரையில் கருட வாகனத்தில் லக்ஷ்மியோடு வீற்றிருக்க ஆதிசேஷன் மலையாக விளங்க தேவர்களும் முனிவர்களும் இறைவனை வணங்கி கொண்டிருந்தனர். அதை கண்டு மனம் மகிழ்ந்த நாரதர் தானும் அங்கு சென்று பகவானை வணங்கினார். வழிபாடு. வெங்கடாச்சலபதிக்கு சாயரட்சை என்னும் சாயங்கால பூஜையில் அரிசியின் மேல் தேங்காய் உடைத்து வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி, அதாவது நீராஞ்சனம் பூஜை செய்தால் நினைத்த காரியம் கைகூடும், குழந்தை பேறு கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும், இழந்த பொருளை மீட்கலாம், நாள்பட்ட நோய் தீருகிறது. இந்த பூஜைக்காக எப்போது பக்தர்கள் வந்தாலும் அர்ச்சகர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருகிறார்கள். பெருமாளின் திரு நட்சத்திரமான திருவோண நட்சத்திர தினத்தில் தம்பதிகள் விரதமிருந்து மனதார பெருமாளை வணங்கி திரு கண்ணமுது நிவேதனம் செய்து வழிபட்டால் புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் அழுத்தமான நம்பிக்கை ஆகும். மேலும் இந்த பெருமாளை வழிபட்டால் இதய நோய், மனநோய் மற்றும் நாகதோஷம் நீங்கும். இந்த கோவிலுக்கு படி வழியாக நடந்து ஏறி செல்ல முடியாதவர்களுக்கு கோவிலின் பின்புறம் வழியாக வாகனங்கள் மலை மீது ஏறி செல்ல சாலை வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவில நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.